அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் இன்று தொடங்கி நாளை மறுநாள் தூசியுடன் கூடிய காற்று மற்றும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சனிக்கிழமை இது முடிவடையும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், நிறைய பேருக்கு காலையில் நான் போட்ட வீடியோ பார்க்க கிடைக்கலையா என்னன்றது தெரியலை. நான் உங்களுக்கு தெளிவாகவே வீடியோ போட்டிருந்தேன். குவைத்தில் விமான நிலையம், குவைத் மண்ணில் இன்னும் விமான நிலையம் திறக்கலை அப்படின்னு சில வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதாகவும், குவைத் விமான நிலையம் குவைத்தில் ஆரம்பமாகுது அப்படின்ற தகவலும் பகிரப்பட்டு வருவதாகவும் அது முற்றிலும் பொய்யானது அப்படின்றதையும் குவைத்துடைய சிவில் ஏவியேஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு நானும் காலையிலேயே செகண்டாக நியூஸ் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோலையும் தெரிவிச்சிருந்தேன் இந்த விடயத்தை. அதே மாதிரி கிட்டத்தட்ட பல இடங்களுக்கு ஜசீரா ஏர்வேஸ் தங்களுடைய பயணங்களை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் ரீஃபண்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கோவா, கண்ணூர், கோழிக்கோடு மற்றும் மதுரை, மங்களூர், திருச்சிராப்பள்ளி, விஜயவாடா இந்த மாதிரியான பகுதிகளுக்கு இப்போதைக்கு பயணங்களை ரத்து செய்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதிர்வரும் மே மாதத்துக்கு பிறகு தற்போதைய சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்களுடைய ஃப்ளைட் பயணங்களை ஆரம்பிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜசீரா ஏர்வேஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாட்களில் இதனுடைய நிலைமை சரி வரலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சவுதி அரேபியா தங்களுடைய பள்ளி மாணவர்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எப்படி மக்களை வெளியில் கொண்டு வரது, அதே மாதிரி முதலுதவி செய்கிறது, ரெஸ்கியூ பண்ணுறது அப்படின்ற ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அல் முத்தனபி பாடசாலையில், பேசிக் எஜுகேஷன் ஸ்கூலில் இந்த சம்பவம் நடந்ததாக தெரிவிச்சிருக்காங்க இப்ராஹிம் கவர்னரேட்டில். அதே மாதிரி இந்த நாட்டில் நம்மளுடைய ஆபத்து சூழலில் இன்றைக்கும் நம்மளுக்காக வெளியில் நேருக்கு நேராக நின்று போராடிய அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் குவைத்துடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்களும் தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி உள்துறை அமைச்சகத்தாலையும் அவங்கள கௌரவிச்சிருந்தாங்க குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சர். الله يعز ان شاء الله لا يعز عليه. كان الحد يقول لي يوم قال امر طاقنا ما خير يقول يا صقر في سماها مقداما في برها اضرب 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 العدو يا ابو مبارك وخلى في عقر دار ينهار. الله الكفاح الله ربنا الشهاده نؤكد على حقيقة واحدة، وهو أن التعاون والأخوة المستمرة بين أبناء الشعب الكويتي في سبيل وطن وفي سبيل أرضهم قد نجحوا في صد الكثير ممن حاولوا أن يمسوا تراث هذا الوطن أو حاولوا أو كانت لهم أطماع في هذا البلد.
كلنا نشعل ونأتاه الواحد صفنا ما لنا عذر تراخى ولا فيها سما بالطبع بالدار يساع القرآن يلقى النسر